ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா, மோர் இன்ட்ரஸ்டிங்கான தமிழ் அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம அனிமே நியூஸ், அதாவது நம்ம தமிழ் அனிமைய தவிர்த்து வேற அனிமேக்கெல்லாம் நெறைய நியூஸ்ல வரும் இல்லையா? அதெல்லாம் நம்ம கேதர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம்லயுமே ப்ரொஃபைல் இருக்கு. அதிலயும் ஃபாலோ பண்றதுனால ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டா எதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, அதர் அனிமே அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. தமிழ் அனிமே அப்டேட்ஸை நம்ம செகண்ட் பார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அனிமே அப்டேட்ஸ், வேறு ஏதாவது அனிமேக்கு இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் அனிமே பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல் இன் தி நெக்ஸ்ட் டோர். இதோட சீசன் 2க்கு இப்போ நியூவாக விஷுவல் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீசர்னு சொல்ல முடியாது, அதே இமேஜையே அவங்க வந்து ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு ட்ரீசர் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஆனால் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வாய்ஸ்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இல்லையா? பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த அனிமே வந்து பெஸ்ட் அனிமேனே சொல்லுவேன். ஒரு ரொமான்ஸ் அனிமே, நல்ல அனிமே பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அனிமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே. மோர் அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கவே இருக்காதுங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அனிமே பார்க்கணும், ஒரு நல்ல ஃபீல் குட்டான அனிமே பார்க்கணும் அப்படின்னா இந்த அனிமே பாருங்கள். இந்த அனிமே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணதே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இந்த அனிமே ஒன்று தான் நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த அனிமே ஒன்று இருக்குது, ஒரு ராம்காம் அனிமே அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் இந்த அனிமே பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், ப்ரோ இதை பாருங்கள் ப்ரோ, ப்ரோ இதுக்கு தமிழ் டப் பண்ண மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. தமிழ் டப்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கையிலே இருக்குது. அதை வந்து அவங்க டீம் எடுத்து பண்ணுறது. அவங்களுக்கு சரி அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி ஒரு மெயிலெலாம் போட்டேன், பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து அவங்க நம்ம போட்டாலாம் கண்டுக்கிற போகிறாங்க. சும்மா போடுறது தான் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி. இருந்தாலும் போட்டிருக்கேன், ஆனால் நம்மளுக்கு ரிப்ளைலாம் எதுவும் வந்தது இல்லை. இருந்தாலும் இந்த அனிமே செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பான முறையில் மஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு ராம்காம் லவராக இருந்தால். இல்லை ப்ரோ எனக்கு ஓவர் பவர் அனிமே தான் பிடிக்கும், எனக்கு மேஜிக் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி அனிமே இருக்குன்னா அது வேறு மாதிரி டைப்பில் போயிட்டுருக்கும். ஆனால் இது வந்து ராம்காம் லவர்ஸுக்காண்டி சூப்பராக எடுத்துருப்பானுங்க இந்த அனிமே. செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். நம்ம நெக்ஸ்ட் அந்த அனிமே பார்க்க போகிறோம், ஒஷினோகோ அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமேக்கு சீசன் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கர மாஸ்டர் பீஸான ஒரு அனிமே. இதோட அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா January 14, 2026 சீசன் 3 ரிலீஸ் ஆக போகுது. சீசன் 1 சீசன் 2 ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு டப்பிங்லாம் எதுவும் பண்ணலை. தமிழ் டப்லாம் எதுவும் வரலை. ஆனால் இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பீஸான அனிமே. இதோட சின்ன ஸ்மால் ஸ்டோரி லைன் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஒரு டாக்டர் வந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இறந்துட்டு ஒரு ஐடலுக்கு வந்து ஒரு ட்வின்ஸாக பிறப்பாங்க. நல்லா தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். ஒரு சடன்லாக ஒரு டெத்து நடக்கும். அந்த டெத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் போகும். ஒரு நல்ல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருக்கும் இந்த அனிமேலாம். செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே. இதை மஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அனிமேனே சொல்லலாங்க. என்னோடய ஃபேவரட்டான ஒரு அனிமேயில் இதுவும் ஒரு அனிமே தான். இந்த அனிமையை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. ஆல்ரெடி இந்த அனிமே நீங்கள் ஆல்ரெடி வாட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தாட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம அனதர் ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு அனிமே, நம்மளோட சோலோ லெவலிங், ஒரு போட்ட ஒரு அனிமே. இந்த அனிமே தான். இந்த அனிமே வந்து நம்மளுக்கு நியூவாக ஒரு மூவி வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அது 2026 தான் எண்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். அது அன்அஃபீஷியலாக சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் கமிட்டி. இந்த அனிமே வந்து ஒரு நியூவாக மூவி வரப்போகுது, 2026 வரப்போகுது அப்படிங்கிறத ரிப்போர்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி நம்மளை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் 2026 தான் வரப்போகுதா அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கே இன்னும் ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. 2026 எண்டிங்கில் ரிலீஸ் ஆகலாம், இல்லை 2027 ஸ்டார்டிங்கில் கூட ரிலீஸ் ஆகலாம். ஆனால் இந்த அனிமேக்கு இப்போ ஒரு மூவி வரப்போகுது அப்படிங்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பயங்கர மாஸ்டர் பீஸான ஒரு அனிமே. இந்த அனிமேக்கு ஒரு மூவி வரப்போகுது. 2027 நிறைய மூவி வரப்போகுது. எதை பார்க்குறது எதை விடுறது அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நான் வரும்போது எல்லாத்தையும் நான் பார்த்துட்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம ஒன் பீஸோடைய சீசன் 2, அதாவது நம்ம லைவ் ஆக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். லைவ் ஆக்ஷனோடைய அனிமே அடாப்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கானுங்களே இந்த ஒரு சீசன். இது வந்து ஆல்ரெடி சீசன் 1 ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமேக்கு லைவ் ஆக்ஷன் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதோட சீசன் 2 வந்து March 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. 2026 லைவ் அடாப்டேஷன் வரப்போகுது. அதை சம்மந்தப்பட்ட நிறைய விஷுவல் கீஸ், ஒரு நிறைய ட்ரீசர்
ட்ரெய்லர் அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டா கூட நம்மளோட ஏஸுக்கு யார் நடிக்க போறா அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த அனிமேக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேக்கு ஒரு லைவ் அடாப்டேஷன் வருது. அதனால அதை சொதப்பாம எடுக்கிறானுங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ சொதப்பாம எடுத்தா நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு நம்ம அனிமேயா பார்க்கும்போது ஒரு ஃபீலா இருக்கும். அதையே ஒரு லைவ் ஆக்ஷன் பார்க்கையில நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ அத அப்படியே அனிமேவ அப்படியே லைவ் அடாப்டேஷன்ல கொண்டு வர முடியுமாங்கிறது என்னால சுத்தமா எதிர்பார்க்கவே முடியல. கியர் 5லாம் வரும்போது அதெல்லாம் எப்புட்றா எடுப்பீங்க அப்படிங்கிற மாரி எனக்கு இப்பயே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ எனிவே இந்த அனிமேக்கு ஒரு லைவ் அடாப்டேஷன் வரப்போகுது. சீசன் 2 வரப்போகுது. வரும்போது Netflixல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய அனிமேஸ் ஃபேமஸான அனிமேக்குலாம் லைவ் ஆக்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். டீமன் ஸ்லேயர் இந்த மாரி இதுக்கெல்லாம் நெறைய கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ வரும்போது செக் பண்ணி பாருங்க. எப்படி கொண்டு வர போறான்னு எனக்கே இன்னும் சுத்தமா ஒரு ஐடியாவே இல்ல. ஸோ வரும்போது பார்க்கலாம். அடுத்ததா நம்ம ஒரு அனிமேட்டட் ஸ்பின் ஆஃப்ப பத்தி பார்த்தலாம். நான் இந்த அனிமேஷனுக்காண்டியே நான் ரொம்ப பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2027ல இதுக்கு ரீசெண்டா டீசர் கூட ரிலீஸ் பண்ணிட்டானுங்கப்பா. ஸோ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளுடைய பாகுபலி தி இன்டர்னல் வார்ஸ். ஸோ பாகுபலி படத்த நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1, பார்ட் 2லாம் நான்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சுத்திட்டு திரிஞ்சேன். பாகுபலி ஒரு சூப்பரான ஒரு இது. அந்த இதுக்கு மறுபடியும் ஒரு இன்டர்னல் வார்ஸ்ன்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் ஸ்பின் ஆஃப் வந்து கொண்டு வரானுங்க. 2027ல தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது இந்த மூவி. ஸோ ஆல்ரெடி இப்போ ரீசெண்டா பாகுபலிய ரீடெலிகாஸ்ட் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கட் பண்ணி எடுத்த சீன்லாம் மறுபடியும் ஆட் பண்ணி ஒரு பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தானுங்க. அதில இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இப்போ இதோடைய அஃபிஷியலா இன்னொரு நியூ ஹெச்டி ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க யூடியூப்ல. ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த அனிமேக்கு அனிமேஷன்ற பாருங்க. நம்ம இது அனிமேஷன் தான் சொல்ல முடியும். அனிமேன்னு சொல்றதா, அனிமேஷன் சொல்றதா எனக்கே கன்ஃப்யூஷனா இருக்கு. இந்த அனிமேஷன் மூவி வந்து பாகுபலி இன்டர்னல் வார் 2027 ரிலீஸ் ஆக போகுது. 27ல பயங்கரமா நெறைய அனிமே மூவி ரிலீஸ் ஆக போகுது. நம்ம டீமன் ஸ்லேயர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இருக்கோம். அப்போ சோலோ லெவலிங் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஜேஜேகேலேருந்து ஸோ அஃபிஷியலா வரல. ஆனா அதுவுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பாகுபலி வேறு ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் நம்ம தேட்டர் பார்த்தே நம்ம செத்துருவோம் போல இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன் ஒரு ரிலீஸ் ஆக போகுது இந்த மூவி. ஸோ இது எத்தனை பேர் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்ன மாதிரியே. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கண்டினியூட்டி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ட்ரெய்லரை பார்த்து சொல்கிறதான். நம்ம கட்டப்பா வந்து போட்டு தெளிப்பார்ல பாகுபலியை. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ஆன்மா வந்து மேலோகத்துக்கு போன மாதிரியும் அங்கே பாகுபலியோட சோலுக்காண்டி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரின்னா இதோட இப்போதைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இதோட கான்செப்ட். அதுக்கப்புறம் உள்ளே நிறைய வார்ஸ்லாம் நடக்கும் போல இருக்குது. ஸோ வரும்போது இதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பயங்கரமான ஒரு இன்டர்வியூலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்ப்போம். இனிமேல் நிறைய ஃபர்தராக இதுக்கு அப்டேட் வந்தாலுமே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம தமிழ் அனிமே அப்டேட்ஸுக்கு போயிடலாங்க. ஸோ நம்ம தமிழ் டப்டு அனிமேயில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன அனிமே பார்க்க போனால் ஹைக்யூலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹைக்யூக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சீசன் 4க்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையுமே அள்ளி விட்டீங்க. ஸோ ஒரு சீசன் 4 எப்போ ப்ரோ வரப்போகுது அப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. கேட்காத நாள் கிடையாது, கேட்காத வீடியோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு நம்ம ஐக்கியோட அனிமே. இந்த அனிமேக்கு ஃபைனலி நம்ம தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நம்ம கிரன்ச்ரோல் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் 13 எபிசோட் கோர் 1 ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு அனிமே. ஸோ ஒரு பயங்கர வாலிபாலில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா ஒரு செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் அனிமே தான் நம்ம ஐக்கியூ அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு ஃபர்ஸ்ட் கோர் 1 ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ப்ரோ கோர் 2 எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எப்படி ஒரு 3 மாதம் எடுத்துருவானுங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நான் ஏதாவது பார்க்கணும் ப்ரோ தமிழ் டப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம ஜிஆர் ஸ்டாருமே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஃபுல்லி ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க ஹைக்யூவை. சீசன் 4 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஆனால் ஃபுல்லி ரீடப் தான். ஸோ நான் வந்து கிரன்ச்ரோல் டப் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கிரன்ச்ரோல்ட சூப்பராக பண்ணியிருப்பாங்க டப்பு. ஸோ நம்மளுடைய ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு அளவு குட்டாக பண்ணியிருப்பானுங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் இப்போ தானே ஃபஸ்ட்டாக கொண்டு வரானுங்க. ஸோ அவங்க கொஞ்சம் டப் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனால் ஜியோ ஹாட்ஸ்டார் பண்ண டப் கிடையாது, நம்ம மியூஸ் இந்தியா பண்ண டப்பு தான். ஸோ அவங்கள்ட்ட வந்து வாங்கி இவங்க வந்து மறுபடியும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஜியோ ஹாட்ஸ்டார். ஃப்யூச்சரில் மேபி நம்ம அனிமே டைம்ஸ்லையுமே இந்த அனிமே வந்து எதிர்பார்க்கலாம். சூப்பரான ஒரு அனிமே தான். ஸோ நீங்கள் பார்ட் 1 வரைக்கும் நீங்கள் கிரன்ச்ரோலில் பார்த்துட்டு ஸோ கோர் 2 வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாருமே ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதுலேயுமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு டப்பு தான் இருக்குது. ஸோ சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு குட்டுன்னு சொல்லலாம் அந்த அனிமே டப்பு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம அடுத்ததாக என்ன தமிழ் டப் அனிமே பார்க்க போனால் ஒன் பஞ்ச் மேனை பற்றி பார்த்துடலாங்க. ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ சீசன் 1 எப்போ ப்ரோ வரும், சீசன் 3 சொல்லிட்டீங்க டிசம்பர் மாதம் வரப்போகுதுன்னீங்க. சீசன் 1 சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலையே, அதுக்குள்ளே எப்படி ப்ரோ ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு கேட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நான் அப்பயே சொல்லியிருந்திருப்பேன் மேபி நம்மளுக்கு ஒன் பஞ்ச் மேன் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஃபைனலி நம்ம சோனியா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. நவம்பர் 22 வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. சீசன் 1 வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறானுங்க 10 PM. ஆனால் அது எந்த டைம்னா நம்மளோட
நம்மளுடைய Crunchyroll பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அதாவது சோனியா வந்து Crunchyrollட்டருந்து அப்ரூவல் வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டைமிங் தான். பாசிபிலி நம்ம ஒன் பஞ்ச் மேனை நீங்கள் Crunchyrollயும் இதை எதிர்பார்க்கலாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில். ஃபுல்லாக நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா Crunchyroll டைமிங்கில் தானே அவன் வந்து ரிலீஸ் பண்ணுறான் 10 PM பாசிபிலி நம்ம ஒன் பஞ்ச் மேனை நீங்கள் அதுக்கு முன்னாடியே Crunchyrollல ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நவம்பர் 22க்கு முன்னாடியே. இல்லை ப்ரோ நான் டிவியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிவியில் வந்து நவம்பர் 22லேருந்து 10 PMக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க சீசன் 1. சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு சீசன் 1 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. அப்போலேயே போயிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும். சீசன் 2 வரைக்கும் ஃபினிஷ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சீசன் 3 வந்து Crunchyrollல பார்த்தே நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம என்ன தமிழ் டப் அனிமே அப்டேட் பார்க்க போகிறோம்னா லெட் திஸ் கிரீவிங் சோல் ரீடையர் அப்படிங்கிற இந்த அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்மள தமிழ் டப் பண்ண அனிமே சூப்பராக தான் இருந்திருக்கும். ஆனால் டப்பிங் கொஞ்சம் சொதப்பி இருப்பானுங்க. மற்றபடி அனிமே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த அனிமேக்கு இப்போ கோர் 1 ஆல்ரெடி நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு சீசன் 1. போன வருஷம் தான் அந்த அனிமே வந்துச்சு. அது வரைக்குமே நம்ம தமிழ் டப் பண்ணி முடிச்சிருந்தாங்க நம்ம அனிமே டைம்ஸு. இப்போ கோர் 2 வந்து இப்போ ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்கு. போன மாதம் தான் அக்டோபர் மாதத்துலேருந்து தான் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம போத் Crunchyrollலையும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அனிமே டைம்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கோர் 2 தமிழ் டப் வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிடச்ச இப்போ இன்ஃபார்ம் படி கோர் 2மே தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கம்மிங் சூனில் இந்த அனிமே வந்துடுற மாதிரியும் நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய லீக்ஸ் கிடச்சிருக்குது. இந்த அனிமே இப்போ தமிழ் டப் ஆன்கோயிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அனிமே நீங்கள் பாசிபிளி ஃபியூச்சரில் தமிழ் டப் எதிர்பார்க்கலாம். நம்ம அனிமே டைம்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம Crunchyrollல எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா கோர் 1 அவங்க பண்ணலை, கோர் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. அனிமே டைம்ஸில் ரிலீஸ் ஆகிறதா மோஸ்ட் ப்ராபபிளி சான்சஸ் இருக்குது. இந்த அனிமே இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு உறுதியாயிருச்சு. அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டோரேமான் மூவி ரிலீஸ் ஆக போகுது. டோரேமான் தி மூவி நோபிட்டா எர்த் சிம்போனி அப்படிங்கிற மாதிரி இந்த மூவி. டைட்டிலே நல்லா தான் இருக்குது. இந்த அனிமே வந்து நம்மளுக்கு நவம்பர் 14th வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம டிஸ்னி சேனலில் 6:30 PMக்கு. அனிமே பார்க்குற எல்லாருமே நம்ம மோஸ்ட் ஆஃப் தி நம்ம டோரேமான் சின்சான்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோரேமான்லாம் ஒரு டாப்பான ஒரு அனிமேனே சொல்லலாம். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கார்ட்டூனே கிடையாது டோரேமான்லாம். அதுவும் ஒரு அனிமே தான். ஜப்பானில் ரிலீஸ் ஆன ஒரு அனிமே தான். அதை தான் நம்மளுக்கு கார்ட்டூன் மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க நம்ம டிவி சேனல்ஸு. இருந்தாலும் இதுவும் ஒரு செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அனிமே தான். நானும் டோரேமானோட மிகப்பெரிய ஃபேனு தான். இது அனிமையோட மூவி வரப்போகுது இல்லையா, 14th ரிலீஸ் ஆக போகுது. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம பாகுபலி, ஒன் பீஸ், சோலோ லெவலிங், ஏஞ்சல் இன் த நெக்ஸ்ட் டோர், அப்புறம் நம்ம லெட்ஸ் கிரீவிங் சோல், அப்புறம் நம்மளுடைய ஒன் பஞ்ச் மேன், டோரேமான், நிறைய அனிமே அப்டேட் பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான அனிமே எது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.